Hi viewers, welcome to my channel. இன்னைக்கு வீடியோல ரொம்ப ஈஸியான ஒரு சட்னி செய்ய போறோம். கார சட்னி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு கடாய் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காயட்டும். மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமா உளுந்தம் பருப்பு சேர்த்துருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம் பருப்பு சேர்த்து நல்லா லைட்டாக ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. லைட்டாக ப்ரௌன் ஆனதும் ஒரு 8 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு 4-5 பல்லு பூண்டு சேர்த்துருக்கேன். சேர்த்து வதக்கிக்கோங்க. இது ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு இல்லை, லைட்டாக ஒரு 2 நிமிஷத்துக்கு வெங்காயம் வதங்கினா போதும். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி, தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 4 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கிக்கோங்க. சேர்த்துட்டு இந்த சட்னிக்கு ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து வதக்கிக்கோங்க. ஓரளவுக்கு தக்காளி நல்லா இந்த மாதிரி மேஷ் ஆகி நல்லா வெந்திருக்கு. இந்த மாதிரி வந்தவுடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இது நல்லா ஆற வச்சுருங்க. சூடாக அப்படியே போட்டு அரைச்சிடாதீங்க. நல்லா ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. நான் நல்லா அரைச்சி கொண்டு வந்திருக்கேன் பாருங்கள். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன். இதை ஒரு கிணத்துல சேர்த்துக்கிறேன். இது இட்லி தோசைக்கெலாம் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா புளிப்பாக காரமாகவும் இருக்கும். காரம் நீங்கள் அதிகமாக வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த சட்னி டேஸ்டியாக இருக்கும். நான் இப்போ தாளிக்கு கடாய் வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். லைட்டாக எண்ணெய் காயட்டும். சிம்லேயே வச்சுக்கோங்க. கடுகு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கடுகு பொரியட்டும். பொரிஞ்சதும் கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போது தாளிச்சதை சட்னியில் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், கார சட்னி ரொம்ப ஈஸியாக ரொம்ப சீக்கிரமாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.